வணக்கம் மக்களே. நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறோன்னு வைங்களேன். அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம், நமக்கு யாருமே சப்ஸ்கிரைபர் இல்லை, அதனால் நம்ம தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லணும், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். அவங்க நம்ம வளர்கிறத நிச்சயமாக விரும்பவே மாட்டாங்க. ஒரு சிலர் விரும்பலாம், ஆனால் நிறைய பேர் நம்ம வளர்ச்சியை எந்த விதத்தில் தடுக்கலாம் அப்படின்னு மட்டும்தாங்க பார்ப்பாங்க. அதனால் புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க இவங்ககிட்டலாம் சொல்லாதீங்க. நம்ம வளர்ந்து வரும்போது அவங்களாவே தெரிஞ்சுக்கிறட்டும். இது நான் என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். எல்லோரும் நம்மளை கேலி பேசுவாங்க, இப்படி போ, இந்த பாதையில் போ, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா வரலாம் அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. நம்மளாக ஒரு பாதையை கண்டுபிடிச்சி போனாலும் அதை தப்புன்னு சொல்ல தான் இங்கே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க யார்கிட்டையும் விளம்பரம் தேடாதீங்க. நம்ம போடுற வீடியோ பார்த்து வர்றவங்க வரட்டும். இது புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூபர்களுக்கு என்னோடய கருத்து. ஏன்னா என்னையெல்லாம் நிறைய எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி அவமானப்படுத்துகிறாங்க. என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதீங்க. நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், என் சேனல் பேர் இதுதான், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் தேடாதீங்க. அது நம்ம நம்மளுக்கு மனசில் தோன்றதை பேசுகிறதுக்கு கூட தடையாக இருக்குது. இப்போல்லாம் நம்ம அந்த வீடியோ போட்டால் அவங்க எது நினைப்பாங்களோ, இவங்க எதுவும் சொல்லிடுவாங்களோ, நம்ம போடுறது தப்போ அப்படின்னு 1008 கேள்வி வருது. இதே யாருமே தெரியாதவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு வைங்க, நம்ம மனசில் உள்ளதை பேசலாம், நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை பற்றி போடலாம். ஆனால் இதே சொந்தக்காரங்களை வச்சுட்டு, தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் செய்ய முடியாது. நம்மளுக்கே ஒரு பயத்தை உண்டாக்கிடுறாங்க. என்ன அன்றைக்கி அப்படி பேசியிருந்த, அங்கே போனியாம்ல, எங்கிட்டலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, உங்கள் சொந்தக்காரங்கன்னா உனக்கு பிடிச்சவங்கள மட்டும் கூப்பிட்டு போவ, உனக்கு தெரிஞ்சவங்கள வச்சு பேசுவேன், அந்த மாதிரி திரும்ப நம்ம மேலேயே நமக்கு பழி போடுற மாதிரி ஆயிடுது. அது ரொம்ப நமக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துதுங்க. அதனால தான் சொல்கிறேன், சரிங்களா? முடியல, இவங்களோட எப்படி தான் வளர்ந்து வர்றது, எப்படி தான் முன்னேறது ஒன்றுமே தெரியலைங்க. நல்லா இருந்தாலும் ஏசும், கெட்டு போனாலும் ஏசும். அதுதான் நம்ம உறவுகள். அன்றைக்கே சொன்னேன், கேட்டியா? அன்றைக்கி என் பேச்சை கேட்டிருந்தேன்னா உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுமா அப்படிம்பாங்க. நம்ம கெட்டு போயிட்டேன். அதே இது நல்லா இருந்தோம்னா, அவளுக்கு என்ன, அவள் அப்படி இருக்கா, அவள் நம்மளெல்லாம் மதிக்கவா செய்கிறா, வசதி வந்ததும் ஆளுகளை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா அப்படி பேசுவாங்க. அதனால் தயவு செஞ்சு நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. வணக்கம். என் வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, மறுபடியும் சொல்கிறேன், தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லாதீங்க புதுசாக போடுறவங்க. ஓகே, பாய்.